வணக்கம். இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது 2025ஆம் ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருது பிரபல தமிழ் கவிஞரும் எழுத்தாளருமான வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த தகவல் டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போட்டித் தேர்வுக்கு மிகவும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் லிட்ரேச்சர் சம்பந்தமான கேள்வியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சம்பந்தமாக ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். ஸோ இலக்கியத்திற்கான மிக உயர்ந்த விருது இந்தியாவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது. இந்த விருது யாரால் வழங்கப்படுது அப்படின்னா பாரதிய ஞானபீட் அப்படின்ற அமைப்பால் வழங்கப்படுது. இந்திய மொழிகளிலேயே சிறந்த இலக்கிய பங்களிப்பு செய்த எழுத்தாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. 2005ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது தமிழ் கவிஞர், தமிழ் பிரபல பாடலாசிரியர், எழுத்தாளர் ஆர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. கவிதை, இலக்கியம், பாடல் வரிகள் மூலம் தமிழ் மொழியினுடைய அழக உலகிற்கு கொண்டு சென்றவர். 3வது தமிழ் எழுத்தாளர், இந்த ஞானபீட விருது பெறக்கூடிய 3வது தமிழ் எழுத்தாளர் வைரமுத்து அவர்கள். இதுக்கு முன்னதாக 1975 அகிலன் சித்திரப்பாவை அப்படின்ற புதினத்துக்காக அவருக்கு கொடுத்திருக்காங்க. அகிலன் அவர்களுக்கு 1975 ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வரையும் சிறந்த புத்தகம், சிறந்த புதினம் அதுக்காக கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 2002 ஜெயகாந்தன் அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்புக்காக கொடுத்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட சுமார் 24 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு, வைரமுத்து அவர்களுக்கு. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் தொகை, பாராட்டு சான்றிதழ், கலைமகள் சரஸ்வதி, அதாவது வாக்தேவி அப்படின்னு சொல்லுவாங்க, கலைமலை எனப்படும் சரஸ்வதி தேவியினுடைய அந்த வெண்கல சிலை, இதெல்லாம் உள்ளடக்கியதான் இந்த விருது. வைரமுத்து அவர்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அவருடைய படைப்புகள் நிறைய, கிட்டத்தட்ட 37க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அதுல முக்கியமானது நம்ம பார்த்தோம்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். 2003 இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாதமி விருது பெற்று இருக்குது. அதே மாதிரி கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம், 3ஆம் உலக போர், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய இந்த 40 ஆண்டுகால எழுத்துலக பயணத்துல பல்வேறு விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்றிருக்கிறாரு. ஏற்கனவே 7 முறை தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி மத்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது 2003ஆம் ஆண்டு அவருக்கு கிடைச்சிருக்குது. பத்மபூஷன் விருது 2014ஆம் ஆண்டு அவருக்கு கிடைச்சிருக்குது. கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதும் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஞானபீட விருது பற்றி சில டீடைல்ஸ் நாம் பார்க்கலாம். இந்த விருது பார்த்தீங்கன்னா 1961 தோற்றுவிக்கப்பட்டது. 1965 வழங்கப்பட்டு வருது. முதல்ல இந்த விருதை பெற்றவர் யார் அப்படின்னா ஜி சங்கர குரூப் அப்படின்றவர் ஓடக்குழல் அப்படின்ற படைப்புக்காக மலையாள மொழிக்காக கொடுக்கப்பட்டது. முக்கியமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் குயிக் ரிவிஷனாக ஒரு முறை பார்த்துடலாம். 2025ஆம் ஆண்டு அவார்டு ஞானபீட விருது 60வது அவார்டு யார் வின்னர் அப்படின்னா ஆர் வைரமுத்து. லிட்ரேச்சர், அதாவது இலக்கியத்துக்காக கொடுக்கப்பட்டது. எந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குது அப்படின்னா பாரதிய ஞானபீட விருது. இதுதான் இந்தியாவில் லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்படக்கூடிய மிக உயர்ந்த விருது. ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வைரம் போல ஞானம், வைரம் வைரமுத்து போல ஞானம், ஞானம்னா ஞானபீட விருது. யாருக்கு? வைரமுத்து ஞானபீட விருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் மெமரி ட்ரிக்ஸ். வைரம் போல ஞானம், வைரமுத்து ஞானபீடம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான விருது எத்தனாவது விருது அப்படின்னா 60வது விருது. 11 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. இவர் எழுதிய முக்கிய நூல்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், அது முக்கியம். ஸோ நாளைக்கு நீங்க எழுத போகக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மதிப்பெண்ணா இருந்தா கூட அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அந்த ஒரு மதிப்பெண்ணுக்காக தான் இப்படி இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் கூட நம்ம தகவல்களை நினைவில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தகவலோட சந்திக்கிறேன். வெற்றி நிச்சயம். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.